எப்படி பாடி பில்டிங், அதாவது வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் என்னோட ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. லெட்ஸ் சே இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஆன்ஷியஸ் பர்சனாக இருக்கீங்க, உங்களால் ஒன்று ஒருத்தரோட தைரியமாக பேச முடியுது. பட் ஒரு குரூப் கால் இல்லை ஒரு மீட்டிங் இல்லை ஒரு போர்ட் ரூம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. உங்களுக்கே அது ஏன் தெரியாது. லெட்ஸ் சே என்னோட காலேஜ் டேஸில் எனக்கு இந்த ரூம்லேயே உட்காந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்கு நான் பழகிட்டேன். ஸோ திடீர்னு ஒரு நாள் அங்கே ஒரு செமினார், அந்த செமினார் வந்து எங்கள் கிளாஸில் இல்லாமல் ஒரு ஆடிட்டோரியமில் கொடுக்கணும் அப்படின்னும் போது என்னால் சுத்தமாக என்னால் பேச முடியல. இன்ஃபேக்ட் நான் அதுக்கு பயங்கரமாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருந்துச்சு. பட் ஐ கேன்ட். அந்த டைமில் என்னோட ப்ரொஃபஸர் சொன்னார், ஐ வில் கிவ் யூ அ டைம், ஒரு 1 வீக் நான் உனக்கு டைம் தரேன், போய் ரெடி பண்ணிட்டு வாங்க. பட் அப்போ கூட எனக்கு வந்து என் மைண்டில் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னால் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக. அந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது அந்த ஒரு பதட்டம் வந்துச்சுல்ல, லெட்ஸே வயிறு வந்து ஒரு மாதிரி கடகடன்னு, நம்மளை யாருமே எதுவுமே பண்ண போகிறது இல்லை, பட் இருந்தாலும் நமக்குள்ள அந்த ஒரு பயம், ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகும். அதுவே என்னை அப்படியே ஒரு பேனிக் மோடுக்கு போயிட்டு அப்படியே நான் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அந்த இடத்துல என்னால் பேச முடியல அதுக்கு மேலே ஆக்சுவலி. ஸோ அவர் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தாரு. அப்போதான் நான் வந்து ஜிம் போகலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்த அந்த ஒரு டைமிங் ஃபைட். சரி ஓகே, நான் போய் ஜிம் ஜாயின் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஜிம் போயிட்டு இருந்தனால எனக்கு ஓகே ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. நான் அங்கே போகிறேன், மாஸ்டர் கேட்குறேன், மாஸ்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து ரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா நான் ரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு புஷ்அப் கூட எனக்கு வராது. எனக்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இப்போ நான் ஜிம் போகிறேன் அப்படின்னா என்னால் வந்து புஷ்அப் பண்ண முடியல, புல்லப் பண்ண முடியலன்னா எத்தனை பேர் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு தான். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜிம் போகாத ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் ஜிம்குள்ளே போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணலான்னு வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 1 வீக் போகுது, திரும்பி செமினார் வந்து வருது. பட் அன்னைக்கு என்னோட பேரை கூப்பிடல. ஓகே, எனக்கு இன்னொரு ஒரு 1 வீக் வந்து டைம் கிடச்சி. ஓகே அப்படி சொல்லி திரும்பி ஜிம் வந்து ரொட்டீனாக டெய்லியும் போக ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு வேர்த்து ஊத்துறது, அந்த ஒரு டோபமைன் ஸ்பைக் எல்லாமே எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு ஜாலியான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி ஒரு நாள் வந்து செமினார்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் தைரியமாக போகிறேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டேஜில் கூப்பிட்றாங்க. பட் நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே இந்த டைமில் வந்து கேஜேக்கு வந்து அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பதட்டம் பயம் இருந்திருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எனக்கு இப்போவுமே அந்த ஒரு பதட்டமும் பயமும் இருந்துச்சு. பட் நான் அந்த இடத்துல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ஃபியர் போனாதான் நான் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரைட்? ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த யூடியூப் வீடியோஸ்ல இல்லை நிறைய இடங்கள்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, பயங்கிற ஃபீலிங்கே வரக்கூடாது. நெவர், நாட் லைக் தட். ஸோ எந்தெந்த விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருந்துச்சு, எதெல்லாம் எனக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் நம்பர் 1, த டாக் கம்ஃபர்ட். இன்ஃபேக்ட் ஜிம் போகிற முன்னாடி வரைக்கும் எனக்கு பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கிடையாது, வெளியே எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத நான் பண்ண மாட்டேன். அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரு கேமுக்கு பயங்கரமான அடிக்ட் நான். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலே அந்த கேம்குள்ளே போயிட்டு என்னோட தம்பியவோ இல்லை என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிட்டு அந்த கேம் விளையாடுறது மட்டும்தான் என்னோட ஒரு பெரிய ஒரு ஹாபி, பெரிய ஒரு பேஷன், பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரும் கூடன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். பட் அதே ஒரு 4 முழுக்க பண்ண. ஸோ அந்த டாக்ஸ் லைட்டில் உட்காந்துட்டு அந்த லைட்ஸுக்கு நான் வந்து அடிமை ஆகிட்டேன். அதாவது என்னோட ஃபோனுக்கு நான் அடிமை ஆகிட்டேன், அந்த ஸ்க்ரீனுக்கு நான் அடிமை ஆகிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ ஜஸ்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட் கேம் ஜோன். ஸோ அது எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துருச்சு. ஸோ வெளியே போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஹார்டாக வந்து பேசி ஒரு டோபமைன் ஸ்பைக் கிடைக்கிறது வந்து எனக்கு இங்கே ஈஸியாக கிடச்சிட்றதுனால நான் ஏன் போகணும் வெளியே பேசணுங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஸோ நம்பர் 1 ரீசன் நான் வந்து என்னோட ஆன்சைட்டி பயங்கரமாக இருந்ததுக்கு இதுதான் நம்பர் 1. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட் கொண்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இஃப் தே காட் அ ஃப்ரீ டைம் தே ஆர் ஸ்க்ராலிங் அ லாட். ஸோ அப்படி அவங்க ஸ்க்ரால் பண்ணுறாங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, அவங்க ஜாபில் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத சைக்காலஜிக்கலி சொல்லுது இந்த விஷயம். நம்பர் 2, நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்க.
எல்லாருக்குமே ஒரு நேச்சர்னு ஒன்று இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ என்னால் நல்லா பேச முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுற திறன் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கலாம். அந்த நேச்சரை விட்டுட்டு நான் இவரை மாதிரி பண்ணணும், நான் அவரை மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ப்ராப்ளம், அந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லெட்ஸே ஒரு லில்லி ஃப்ளவர் இருக்கு, ஒரு பேம்பு இருக்கு. இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு விதையுமே வந்து விதைக்கிறாங்க. ஓகேவா? லில்லி வந்து சீக்கிரம் வந்து மொட்டு விட்டு மலர்ந்துருது. அது இந்த பேம்பு, அதாவது மூங்கில் செடியை பார்த்து கேட்குது, பத்தியா நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து மொட்டு விட்டு வளர்ந்துட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லி நிறைய நக்கல் அடிக்குது. மாசங்கள் போகுது, வருஷங்கள் போகுது, பேம்பு வந்து கொஞ்சம் இவ்வளோதான் வளர்ந்துருக்கு. ஆனால் லில்லி இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்து மொட்டு விட்டு பூ விட்டு இப்படிலாம் வளர்ந்துருக்கு. ஒரு பாயிண்ட்ல லில்லி செடி வந்து வீணா போயிட்டு, ஆனா ஒரே நாள்ல அந்த பேம்பு செடி சரக்குன்னு அவ்வளோ ஹைட்ல வளர்ந்துருக்கு. இப்போ இங்க கான்ட்ராடிக்ஷனா என்னன்னா, இந்த லில்லி வந்து இல்லை நான் வந்து பேம்பு மாதிரி வளரணும்னு நினைச்சாலும், இந்த பேம்பு வந்து இல்லை நான் லில்லி மாதிரி மொட்டு விட்டு இப்படி சூப்பரா இருக்கும்னு நினைச்சாலும் முடியுமா? முடியாது. பிகாஸ் ரெண்டு பேரோட நேச்சருமே வேற. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நேச்சரும் வேற. மேபி சம் இன்சிடென்ட்ஸ், சம் சிச்சுவேஷன்ஸ் ஒத்து போகலாமே தவிர ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்கிற நேச்சர் வேற. அந்த நேச்சருக்கு ஆப்போசிட்டா நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படிங்கும் போது ஆன்சைட்டிங்கிறது 100% வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நம்பர் 3, இந்த இடத்துல இருந்தா நான் ப்ராக்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜிம் போறனால எப்படி என்னோட கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆச்சு, எப்படி எனக்கு ஆன்சைட்டிங் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா, நான் ஜிம் போறேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்றேன். முக்கியமான விஷயம் அதான், ரைட்? இப்போ ஏன் என்னால் வந்து ஒரு மீட்டிங்ல என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன் ஒரு இடத்துல என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி. அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்தா பயம். ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்னோட பிரெயினை வந்து தனிமையிலேயே இருந்து நான் பழகிட்டேன். அதாவது லோன்லினஸ் அப்படிங்கிறது வேற, சால்டிடியூட் அப்படிங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. நீங்க சால்டிடியூடையும் லோன்லினஸையும் போட்டு குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இட் won't work for a time. So first when I entered into the gym, நான் வந்து அங்கே போய் பெருசாக யார்ட்டையும் பேச மாட்டேன். பட் நான் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன். திரும்பி அவங்க அங்கேருந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 டே 2 டே வந்து இப்படி தான் நான் கொண்டு போவேன். 3வது நாள்லேருந்து தான் நான் போய் பேச ஆரம்பிப்பேன். அதுவும் பேசுறதே வந்து ஹாய் நான் உங்களை எங்கேயே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தட் இஸ் நத்திங். அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு வேர்ட்ஸ், அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் போட்டு அவங்களை அட்ராக்ட் பண்ணி ஆகணும், அந்த மாதிரியான எந்த ஒரு மைண்ட் செட்டுமே எனக்கு கிடையவே கிடையாது. ஐ ஜஸ்ட் நீட் டு பி சோஷியலைஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். ஐ ஒன்ட் நீட் டு அட்ராக்ட் எனி ஒன் அப்படின்னு. ஸோ என் மனசில் என்ன படுவோம் அதை அப்படியே பேசுவேன். பீப்புள் அதுக்கு அட்ராக்டும் ஆவாங்க. தட் இஸ் வாட் த ரியாலிட்டி, தட் இஸ் வாட் த நேச்சர் ஆஃப் மீ. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு ஓகே இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என் ஸ்கிரிப்ட்ஸுக்கெல்லாம் பெருசாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இப்போ லெட்ஸே யூடியூப்ல சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒருத்தர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். அவர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, போகிறாரு, நிறைய வீடியோஸ் பார்க்குறாரு. அவங்க எல்லாருமே கான்டென்ட் வந்து இந்த ஃபார்மேட் போட்டிங்கன்னா தான் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இப்போ யூடியூப்ல வந்து இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேபி அவருக்கு வியூஸ் போகலாம். ஆனால் அது சஸ்டெயினபிளாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுற அந்த ஒரு ஃபார்மேட் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியமே கிடையாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நானுமே ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஒரு தடவை பார்த்து ஓகே இப்படி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட்டே, அது சஸ்டெயினபிளாலாம் எனக்கு வந்து இல்லை. பட் இன்னைக்கு நானாக பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சஸ்டெயினபிளாக இருக்குது. நான் எந்த ஒரு விஷயத்த எடுத்திருக்கேன், இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு சோஷியல் ஆன்சைட்டிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கோச்சிங் மூலயமா, என்னோட ஃப்ரேம் ஒர்க்ஸ், எனக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சோ அதெல்லாம் வச்சு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இட் வாஸ் சூப்பர்ல. இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்காரு, அவரை நான் வந்து ஒரு லீடரிஸ்டிக்காக மாற்றுறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லித்தரேன் ஒரு கோச்சிங் மூலியமா, ஒரு 2 months பேக்கேஜ் மூலியமா அப்படின்றது. எனக்கு என்ன வருமோ அதை நான் சொல்லித்தரேன். நான் அதை விட்டுட்டு இல்லை இவங்க வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, இல்லை அவங்க இதை பற்றி பேசுகிறான், நானும் வந்து அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு அது பேக் ஃபயராக தான் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு ஆன்சைட்டி வந்து கிரியேட் ஆகிறதுக்கான மெயின் காஸ் தான். ஓகே, ஸோ 4th thing which is the change analogy. ஜிம் போகிறது என்னோட பாடியை டெவலப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் எஸ், ஆல்மோஸ்ட் ஐம் சேஞ்சிங் மை பாடி ஆக்சுவலி. ஓகே, நான் வந்து வெயிட் வந்து ஒரு 58 to 59 தான். பட் நான் ஆஸ்தட்டிக்காக அதை பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட பாடியை. தட் இஸ் வாட் மை ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ், ரைட்? இப்போ பல்காக இருக்கிறவர் வந்து ஒரு 60 kg 70 kg இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஓகே ஃபைன், அவர் பல்காக இருக்காரு, ஆனால் மசிலாக பெருசாக இருக்காது. பட் நான் சின்ன ப்ராக்ரஸ் கூட என்னோட பாடியை வந்து பல்காக காட்டும். Okay, this is what the difference between aesthetic body and the normal bulk gym body அப்படிங்கிறது. Okay, so yeah,
ஸோ அப்போ என்னோட பாடியவே என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஏன் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற தாட் ப்ராசஸ் எனக்கு வந்துச்சு எப்போ ஜிம் போகிறதுனால. ஸோ அந்த ஜிம் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுனால என்னோட அந்த ஆன்சைட்டியை ஏன் என்னால் ஓவர் கம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்துச்சு. ஐ திங்க் அதனால தான் நான் அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் தைரியமாக போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த அளவுக்குலாம் தைரியங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே பயம். இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு நார்மல் ஜாப் போகணும். ஏன் உங்கள் ஃபேமிலியும் கொண்டு எல்லாருக்குமே ஒரு நார்மலாக ஜாப் போகணும். அந்த ஜாப் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஜாப் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது என்னோட லைஃப்பில். நான் அந்த ஜாபுக்கு கொடுக்குற ஒரு பயங்கரமான ஒரு எஃபோர்ட்டை நான் என்னோட பிஸ்னஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ஐ வில் கெட் அ கிளைண்ட்ஸ், சிம்பிள். ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் மேட் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறேன், இன்ஸ்டாவில் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் ஒரு 30 minutes நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் வீக்லி ஒன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு இது ஒர்க் பண்ண எனக்கு க்ரியேட்டிவாக இருக்க பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நான் ஒர்க் போயிட்டு என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியல. நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஐ டோன்ட் நோ வை, எனக்கு ஏன் தெரியல, பட் என்னால் முடியல ஆக்சுவலி. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கெட் இன் டு த ஜிம் அப்படிங்க தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் ஆன்சைட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கெட் இன் டு த ஜிம், அவ்வளோதான். எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். பிகாஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஜிம் மட்டுமே நீங்கள் போங்க நான் சொல்ல மாட்டேன், வாக்கிங் போகலாம். பட் வாக்கிங் போய் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ரிசல்ட்டில் எனக்கு ரிலாக்ஸ்க்காக நான் வாக்கிங் போவேனே தவிர எனக்கு ஒரு ஆன்சைட்டி போகணும் அதுக்காகவும் போகலாம். சோஷியல் ஆன்சைட்டி கம்மியாகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ. ஃபைனலி கான்ஃபிடென்ஸ் இன் மீட்டிங். எனக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா இன்ஃபேக்ட் என்னோட ஆஃபீஸில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ட்ரைனிங் போகிறேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்கன்னு சொல்லி என்னோட ஹெச்ஆர் கேட்குறாங்க. யாருமே கொடுக்கல. என்னோட பேட்சில் ஒரு 20 members இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 20 members யாருமே கொடுக்கல. பட் ஐ த ஒன் ஹூ ரைஸ் மை ஹேண்ட் அண்ட் டெல் கிவ் மை ஹூ ஐ ஆம். ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, மை செல்ஃப் அப்படிங்கிறத நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். வாட் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு. He just gave me a 5-star rating actually. Because the reason I'm the one who stood up and said about myself in a confident way and a confident manner. So, this is what the thing you will get. அதாவது அந்த டைமில் எனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு பயம் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கடகடன்னு அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ஒரு 5 seconds to 10 seconds, அவ்வளோதான், சிம்பிள். Okay, so actually you are going to become a leader. நான் ஒரு பர்சனும் இந்த மாதிரி ஆன்சியஸாக இருக்கிற பர்சனை லீடரிஸ்டிக்காக மாற்றிட்டு இருக்கேன். அவங்க போர்ட் ரூமில் எப்படி பேசுறது, மீட்டிங்கில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த ஆன்சைட்டி எப்படி ஓவர் கம் பண்ணுறது, பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணுறது, இது எல்லாமே என்னோட ஒரு ஃபார்மேட்ஸ் மூலயமா நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஹெல்த், சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாத்தையும் வச்சு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் டு பிகம் அ லீடர், நீங்கள் விசிபிளாக நான் இல்லை என்னோட மீட்டிங்கில் நான் என்னோட மீட்டிங்கில் சூப்பராக இருக்குது, என்னோட ஆஃபீஸில் நான் லீடராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் கம் அண்ட் ஷெட்யூல் தட் லிங்க். ஸோ நீங்கள் மற்ற ஐடிஸில் என்ன ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் த கேஜே கோட் டு லீட். If you need a more about anxiety videos, click that links.